ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியல் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரிட்ட வித்யாவை அழைச்சிட்டு போனால் வித்யா உண்மையை சொல்லுவா. அப்போ புவனேஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு கதிர் நம்புறாங்க. இதனால வித்யாவும் வரவழைக்கிறாங்க. வித்யா ஆட்டோ விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கும்போது பார்த்தோம்னா ஒரு கார் ஸ்பீடாக வித்யா மேலே இடிச்சு தள்ளிடுறாங்க. வித்யா அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துருந்தாங்க. எதுவுமே மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ காரை துரத்திட்டு போகவும் அந்த கார்ல இருந்து ஒருத்தர் கதிரிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ ஃபோன் கீழே விழுந்துருது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. இதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்குது, எப்படி ஓப்பன் பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி ஃபோன் பண்ணவும் பார்த்தோம்னா புவனேஸ்வரின்னு எழுதிருக்குது. இது என்னது புவனேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கதிர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அவங்களும் அந்த டிரைவர் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா நான் சொன்ன மாதிரிக்கே அந்த வித்யா மேலே காரை வச்சு மோதிட்டியா, உயிரோடு இருக்கிறால செத்து போயிட்டாலான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, என்னது ஃபோன் கட் ஆகி போச்சுது, அங்கே என்ன நடக்குன்னு தெரியல, அவதுக்காக ஃபோனை கட் பண்ணா தெரியல அப்படின்னு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தியும் அவங்க அண்ணனும் வராங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா நான் பதில் எதுவுமே சொல்லாமல் ஃபோனு கட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது ஒருவேளை ஃபோனுக்கு சிக்னல் இல்லாமல் கட் ஆகிருக்கலாம், நான் திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா ஃபோன் பண்ணவும் பார்த்தோம்னா, என்னப்பா இங்கே தான் அந்த ஃபோன் ரிங் ஆகிற வரைக்கும் சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீ ஒரு நல்லவன் நினச்சி நான் உங்ககிட்ட வித்யாவை அழைச்சிட்டு வர்றதுக்காக இருந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமானவளாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கதிர் சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாடா நான் தான் பண்ணினேன், எல்லாமே என்னோட வேலை தான், என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போட்டு திட்டவும் கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாரு தனத்தை காதலிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை, ஆனால் இது எல்லாமே பண்ண சொன்னது எங்கள் அத்தை தான், இதுக்கு மூளையாக செயல்படுறது ஃபுல்லாக எங்கள் அத்தை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம், இந்த குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் அத்தையும் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாருடா வாய மூடு, என்னை பொம்பளையான்னு கேட்டு இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகாமல் இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் உங்கள் அத்தை ஜானகி தான். நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ அவள் இருந்துக்கிட்டு இருக்கிறா, அவளை பழி வாங்குறதுக்கு தான் என்னுடைய நோக்கமே, அதுக்காக தான் நான் எல்லாமே நான் காத்துக்கிட்டு இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி என்னென்னமோ திட்டம் போட்டா, நான் எதுவுமே செயல்படலை. சொல்ல போனாக்கி இப்போ லாஸ்ட்டாக விநாயகர் சதுர்த்தி நடத்தும் போது ஊர்வலம் வந்தது, அந்த ஊர்வலத்தோட நான் எல்லாமே அசம்பாவிதம் பண்ணி வச்சேன். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க குடும்பத்தை என்னால் நாசம் பண்ண முடியல. எனக்கு கிடைச்சிருக்க இப்போ ஒரே ஆயுதம் தனம் தான். தனத்தை என் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் இந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, தனத்தை கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கார்த்தி அவ கூட சேர்ந்து வாழ்வான். அடுத்த நாளே அவளை வாழ வெட்டியே நான் துரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அந்த குடும்பம் என் காலடியில தான் கிடக்கணும்டா, இதுதான் என்னுடைய பிளான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிர் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், ஒரு காலமும் என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ நீ என்ன சொன்னாலும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களே ஒன்று நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பக்கத்தில் வராங்க. என்னடா எங்கள் அத்தையை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறே என்ன, இதுதான் எங்களுடைய பிளானு, தனத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த நாளே அவளை வாழா வெட்டி அனுப்ப போகிறேன் அப்படிங்கவோ இது கேட்டதுமே கதிர் கார்த்தி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரகுராம் வந்துருந்தாங்க. டே கதிர் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருந்தவும் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க என்னுடைய மாப்பிள்ளைய அவன் எப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு, இவன் ஏங்க இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறான், சொல்ல போனாக்கி அன்னைக்கு பந்தல் கால் நடம் இல்லாமல் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு என்னன்னா வீடு பூக்கு கார்த்தியை போட்டு அடிடுன்னு அடிக்கிறான், இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ரகுராம் கதிரை போட்டு அடிடுன்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு புகுந்து நீ மாப்பிள்ளையை போட்டு இப்படி அடிப்ப, உனக்கு ஏன்டா என்னடா ஆச்சு, உனக்கு ஏன்னா பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப திட்டம். அப்போ கதிர் சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, இவங்களை நம்பாதீங்க, இவங்க நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது டேய் நீ எதுவுமே பேசாத, சொல்ல போனாக்கி தனத்தோட கல்யாணத்தினால தான் இந்த குடும்பமே ஒன்று சேர போகுது, நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு தப்பா பேசிட்டு இருக்காத, அன்னைக்கு என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு சொன்னேன், அந்த பொண்ணு என்னன்னா மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு போச்சுது, அதுக்கப்புறமா ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொல்றாங்க, அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு தனத்தை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இல்லம்மாம்மா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது, இவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு கதிர் ரகுராம்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனால் ரகுராம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் பண்றதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கதிரை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க கோவத்தோட. அப்போ ரகுராம் ரூமுக்குள்ள வரவும் ஜானகி வாங்க என்ன இப்போ லேட் ஆகி போச்சு, சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கவும் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த கதிர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல,
அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு புரியல அப்படிங்கும்போது சரிங்க நீங்கள் அமைதியாக இருங்க, நான் கதிர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கதிர் இந்த மாதிரிலாம் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அத்தை உங்களால தான் அந்த குடும்பமே இந்த மாதிரி நிலைமையில வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அது புரியாமல் நீங்கள் எல்லாரும் வந்து அவள் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து ஆடிட்டு இருக்கிறீங்களே. நான் சொன்னால் நீங்கள் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. சொல்ல போனக்கே தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றுறதும் அந்த தனத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கப்பட முடிவில் தான் எல்லாமே இருக்குது. தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, அப்படி இல்லைன்னா தனத்தோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து எல்லாம் வழிவகுத்து கொடுக்குறீங்க. இது இன்னும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவத்தோட போகிறாங்க. கதிர் இப்போ சொல்கிறத கேட்டுட்டு ஜானகிக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.